தன் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை தரும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். தனக்கு எல்லாம் கொடுத்த தன் மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தன் உயிராக நேசிக்கும் மக்களுக்காக, தன்னை உயிராக நேசிக்கும் மக்களுக்காக பல்வேறு சூழ்ச்சிகளை எதிர்த்து மாபெரும் சரித்திர வெற்றி பெற்று ஜனநாயகனாக இந்த பேரவையில் அமர்ந்திருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களை வழிநடத்தி ஆலோசனைகளை வழங்கி தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சிந்தித்து அயராது பாடுபடும் மக்கள் விரும்பும் தலைவர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்மறை தந்த தலைமகன் திருவள்ளுவரின் காலத்தை வென்று வாக்கினை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து எனது உரையை தொடங்குகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம். ஆனால் செய்யும் செயல்களில் அடிப்படையில்தான் அவரவர் சிறப்பு இயல்புகள் வேறுபடுகின்றனர். பிறப்பால் அனைவரும் சமம் என்று மேலான சமத்துவ கோட்பாட்டுடன் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களிலே ஏராளமான சாதனைகளை செய்து ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக, உயிராக, உறவாக, உணர்வாக வாழும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ள நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தன் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை தரும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை காணாத ஒரு சரித்திர நிகழ்வினை, மாபெரும் மக்கள் புரட்சியினை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார்கள். அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு, ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மை உடைய அரசு ஆகிய மேலான கோட்பாடுகளுடன் தொடங்கியுள்ள இந்த ஆட்சியானது கடந்த 3 மாதங்களில் இவற்றை சொன்னதை மட்டுமின்றி செய்தும் காட்டியுள்ளது. இது மட்டுமல்ல, உண்மையான சமூக நீதி மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை ஒரு கொள்கையாகவே கொண்ட ஆட்சி இது என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் உணர தொடங்கியுள்ளனர்.